எம்ஜிஆர் அவர்களுக்கு ஆட்சி காலத்துல தான் அந்த 13 ஆண்டு காலத்துல 10 ஆண்டுகள் தான் வன்னியர் சங்கம் ரொம்ப தீவிரம். வேகமாக்குது. டெய்லியும் ஆர்ப்பாட்டம், போராட்டம் தமிழ்நாடு பூரா நடந்துட்டு இருக்குது. அப்ப எம்ஜிஆர் தூங்கிட்டா இருந்தாரு? எம்ஜிஆர் தெரியாதா? ம். உளவுத்துறை இருக்குது, இப்ப மந்திரி இருக்கிறாங்க, பண்டோட்டியார் பக்கத்திலேயே இருக்கிறாரு. அது சொல்லியிருக்க மாட்டாங்களா? இப்ப அது கூட தெரியாம இருந்திருப்பாரு எம்ஜிஆர். ஒண்ணுமே தெரியலன்னா அது என்ன யார் நம்புற மாரி ஆகுது? 10 வருஷம் ஒண்ணுமே தெரியல எம்ஜிஆருக்கு. அதனால அவங்க சாலை மறியல் வந்தாச்சு. சாலை மறியல் போராட்டத்துல அ அதுக்கு முன்னாடி 6 மாசத்துக்கு முன்னாடியே சொல்றாங்க. பெரிய சாலை மறியல் பண்ண போறோம் என்று அறிவிப்பு செய்யப்பட்டு கிராமம் கிராமமா டாக்டர் ஐயா அவர்கள், வன்னியர் தலைவர்கள் எல்லோரும் போறோம். இந்த மாதிரி நம்ம கல்வி வேலை இடஒதுக்கீடு சாலை மறியல் பண்றோம். மறியல் பண்ணி நம்ம உரிமையை நிலைநாட்டுறோம். 7 நாள் தொடர் சாலை மறியல் பண்ணலாம் என்ற அறிவிப்பு சொல்லப்பட்ட பிறகு ஆங்காங்கே நடக்கிறது. இந்த போராட்டமே ஒரு அமைதியான முறையில் 2 நாள் போச்சு. கடலூர், தருமபுரி, சேலம் இந்த மாதிரி எல்லா பகுதியிலும் விழுப்புரம் போன்ற பகுதிகள்லாம் காவல்துறை வச்சு கண்மூடித்தனமா ரோட்ல உட்காந்து அடி சரியான வன்னினா பிறந்தவங்களாம் துரத்தி அடிச்சது அதிமுக. ம். நீ வன்னினா ஆமா ஆடி கையகால உடைப்பாங்க. துரத்தி அடினா இவ்வளவுதான் இல்லை கண்மூடித்தனம் அடி பல 10 நாள் 15 நாள் வன்னி இளைஞர்கள்லாம் ஊட்ட விட்டு போனான். பிரிட்டிஷ்காரன் எப்படி வன்னிய சமுதாயத்தையும் தேவர் சமுதாயத்தையும் இது அடங்க மறுக்கிற சமூகம், இந்த சமூகம் குற்ற பரம்பரை அறிவிப்பு செய்யப்பட்டு இதில் உள்ள வன்னியர்களும் வன்னி இளைஞர்களோ தேவர் மக்களும் தேவர் இளைஞர்களும் எங்கேயாவது வெளியூருக்கு சொந்தக்கார வீட்டுக்கு போனால் கூட இந்த ஸ்டேஷனில் தெரிவித்து அந்த ஸ்டேஷனை கையெழுத்து போடணும். காவல் நிலையங்களை கண்காணிப்பிலேயே தொடர்ந்து இருக்கணும்னு போட்டிருந்தாங்க. அது போலவே எம்ஜிஆர் அவர்களும் இந்த வன்னியர்களை ஒரு குற்ற பரம்பரை கருதி அடியன்னு அடித்து துன்புறுத்தி கொடுமைப்படுத்தி 21 பேர் சுட்டாரு. கிட்டத்தட்ட 30 பேர் பாதிப்பு துப்பாக்கி சூட்டில் 21 பேர் செத்து போனா மீதி இருக்கிற 9 பேர் கை கால் வராமல் படுத்து கிடந்து பல பேர் செத்தே போயிட்டான். அந்த குடும்பம்லாம் எங்கே என்னாச்சுன்னு தெரில, எல்லாம் போயிடுச்சு. அப்புறம் காவல்துறை நைட்டில் துரத்தும். இவன் போய் கிணத்துல வந்து கை உடஞ்சவன், கால் உடஞ்சவன், கண்ணு போனவன், கோமா ஸ்டேஜுக்கு போனவன், அது மாதிரி ஆயிரக்கணக்கான பேர். அது இன்னைக்கு உயிரோட இழுத்துட்டு கிடக்குது. பல பேருக்கு பாவமாக நாங்களாம் சில இடத்துல போனால் காசு கொடுத்துட்டு வருவேன். இன்னைக்கு அந்த கிராமத்துக்கு போனால் தெரியும். போனால் அவங்களுக்கு சில உதவிகள் நான் பண்ணிட்டு வருவேன். இப்படி தான் இந்த சமுதாயம் தொடர்ந்து எம்ஜிஆரால் கொடுமைப்படுத்தப்பட்டது. இது ஒரு புறம். எம்ஜிஆர் கடைசி ஒன்றுமே செய்யலை, கடைசி செத்து போயிட்டார், முடிஞ்சு போச்சு.